ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக இன்னைக்கு நான் என்ன திரைப்படத்தை கொண்டு வந்திருக்கேன்னா ஹண்டர்ஸ்ங்கிற ஒரு தரமான கொரியன் திரைப்படத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். இந்த திரைப்படம் ஒரு சூப்பர் ஹீரோ மூவி. இந்த திரைப்படத்துல ஹீரோக்கு சூப்பர் பவர் இருக்கும், அதே சமயத்துல வில்லனுக்கும் சூப்பர் பவர் இருக்கும். ரெண்டு பேரும் சூப்பர் பவர்ஸை வச்சு மாத்தி மாத்தி அடிச்சுக்குவாங்க. இந்த திரைப்படத்தோட ஒன்லைனை சொல்லி உங்களை நான் ஸ்பாயிலர் பண்ண விரும்பல. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் ஆடி வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்ப நம்ம கதைக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங்லயே ஒரு குட்டி பையனை காட்டுறாங்க. அந்த பையனுக்கு ஒரு கால் இல்ல, பத்தாவதுக்கு அந்த குட்டி பையனோட அம்மா அந்த பையனோட கண்ணை கட்டி ரோட்ல இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவுமே அந்த குட்டி பையனை பார்த்து, கண்ணா எந்த சமயத்திலயும் உன் கண்கட்டை மட்டும் நீ கழட்டவே கூடாது, குளிக்கும் போது மட்டும் தான் கண்கட்டை கழட்டணும், புரியுதான்னு கேட்க அந்த குட்டி பையனுமே சரின்னு அவங்க அம்மாட்ட சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்ப அந்த இடத்துக்கு இந்த பையனோட அப்பங்காரன் வரான். அந்த அப்பங்காரன் அந்த பையனோட அம்மாவையும் இந்த குட்டி பையனையும் பயங்கரமா திட்டுறான். திட்டிட்டு இருந்தவன் திடீர்னு அவங்க அம்மாவை போட்டு அடிக்க அவங்க அம்மாவை அடிக்கிற சத்தம் இந்த குட்டி பையனை கேக்குது. அந்த குட்டி பையனுக்கு சரியான கோவம் வருது. அவன் கண்கட்டை இப்போ அப்படியே அவுக்குறான். இவன் இப்படி செஞ்ச அடுத்த செகண்டே அவங்க அப்பா இப்ப அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிக்கிறாரு. இப்ப அவங்க அப்பா அப்படியே ரோட்டுக்கு போறாரு. ரோட்டுக்கு போய் தன்னோட கழுத்தை தானே திருப்பி அவர் அங்கேயே செத்து போயிட்டாரு. இந்த குட்டி பையனோட பவர் என்னன்னா, இவன் கண்ணை வச்சு யார வேணா இவனால வசியம் பண்ண முடியும். இப்போ இங்க இருந்து கட் பண்ணா இந்த குட்டி பையன் இவங்க அப்பாவே கொன்னுட்டான்ல, இதனால அவங்க அம்மா பயங்கரமா கோவப்படுறாங்க. அந்த பையன் மூஞ்சில ஒரு மாஸ்க போட்டு அந்த குட்டி பையனை சாகடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த குட்டி பையனுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு, நம்ம அம்மா கூட நம்மள வெறுக்கிறாங்க. அந்த மாஸ்க கடிச்சு துப்பிட்டு அவங்க அம்மாவையும் வசியம் பண்ணிடுறான். தான் அப்பாவும் தன்னை கொலை நினைக்கிறாரு, தான் அம்மாவும் தன்னை கொலை நினைக்கிறாங்க அப்படிங்கிற எண்ணத்தோடயே அவங்க அம்மாட்ட இருந்து பிரிஞ்சு வந்துடுறான். இப்படியே பல வருஷம் போயிருது. இப்ப இவன் பெரியவன் ஆயிட்டான். இவன் தான் நம்ம படத்தோட வில்லன். இனிமே இவனை நம்ம வில்லனே கூப்பிடுவோம். இவன் பழப்புக்காக என்ன பண்றானா, அடுத்தவங்களை வசியம் பண்ணி அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு இவன் ரொம்ப சொகுசான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கான். இவனுக்கு இந்த உலகத்துல பிடிச்ச ஒரே விஷயம் டாய் ஃபிகரிங். இதை பண்ணும்போது மட்டும்தான் இவன் நார்மலான ஒரு மனுஷன் மாதிரி நடந்துக்குவான். ஆனா இதே சமயத்துல இவனுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கிறது தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவனை பத்தி சொல்லணும்னா இவனுக்குன்னு யாரும் கிடையாது. இவன் ஒரு இரும்பு கடையில வேலை பார்க்கறான். இவனுக்கு இருக்கிற ஒரே சொந்தம் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். ஒருத்தன் துருக்கிக்காரன், இன்னொருத்தன் ஆப்பிரிக்காக்காரன். மூணு பேருமே வாரத்துல 5 நாளும் கடுமையா உழைப்பாங்க. லீவுன்னு வந்துட்டா போதும் சின்ராச கையிலேயே பிடிக்க முடியாது. குழந்தை மாதிரி போய் பார்க்ல போய் விளையாண்டுட்டு இருப்பாங்க. இப்ப இவங்க இந்த மாதிரி ஜாலியா விளையாண்டுட்டு ஹீரோவை கொண்டு போய் வீட்டுல விட போறாங்க. நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் ஹீரோவை பார்த்து, டேய் இன்னைக்கு உனக்கு பர்த்டே தானே, உனக்காக கிஃப்ட் வாங்கியிருக்கோம், இந்த சட்டை உனக்கு எப்படி இருக்குன்னு பாருன்னு ஒரு சட்டையை கிஃப்ட் பண்றாங்க. நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷமா இந்த சட்டையை எடுத்து போடும் போது ஒரு லாரி வந்து இவனை ஏத்திட்டு போயிருது. இப்ப இவனை ஹாஸ்பிட்டல் கொண்டு போனா ட்ரக் அடிச்சு நம்ம ஹீரோ செத்து போயிட்டதா தான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நினைச்சிருப்பாங்க. அவன் உயிரோட இருக்கிறது மட்டும் இல்லாம அவன் உடம்பு ஃபாஸ்டா சரியாயிட்டு வருது. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. இவன் இந்த மாதிரி வீட்லயே இருந்ததுனால இவனோட வேலை இரும்பு கடையில போயிருது. இதனால இவன் வேற வேலைய தேட ஆரம்பிக்கிறான். ஒரு அடகு கடையில வேலை இருக்குன்னு தெரிஞ்சு அந்த அடகு கடையில போய் வேலைக்கு சேர்றான். அந்த அடகு கடையில இருக்கிற ஓனரும் அந்த ஓனரோட பொண்ணும் நம்ம ஹீரோவோட நல்லாவே பழகுவாங்க. நாட்கள் போக போக நம்ம ஹீரோக்கு அந்த அடகு கடையே ஒரு வீடா மாற ஆரம்பிக்குது. இப்படியே வாழ்க்கை கொஞ்சம் ஜாலியா போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்ட்ஸ அவன் வேலை பார்க்கற கடைக்கு ஒரு நாள் இன்வைட் பண்ணியிருப்பான். நம்ம ஹீரோவோட முதலாளி அவங்க பொண்ணு எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா சாப்பிட்டுட்டு ஜாலியா இருந்திருப்பாங்க. ஆனா இவங்க இந்த மாதிரி ஜாலியா இருக்கும் போது அந்த இடத்துக்கு நம்ம வில்ல வரான். நம்ம வில்ல வந்தோடனே அங்க எல்லாருமே அப்படியே உறைஞ்சு போயிட்டாங்க. இப்ப நம்ம வில்ல என்ன பண்றானா, ஹீரோவோட முதலாளி கிட்ட போய் பணத்தை எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்ல அவரும் போய் பணத்தை எடுத்துட்டு இருக்காரு. ஆனா அப்பதான் வில்ல ஒரு விஷயத்தை நோட் பண்றான், இங்க ஏதோ ஒரு விஷயம் சரியில்லை. என்னடான்னு போய் பார்த்தா நம்ம ஹீரோ மட்டும் அவனால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. நம்ம ஹீரோமே வில்லனை பார்த்து, டேய் யார்டா நீ அப்படின்னு கேட்க அந்த வில்லன் என்ன பண்றானா, ஹீரோட ஃப்ரெண்ட்ஸையே ஹீரோக்கு எகென்ஸ்டா திருப்பி விட்டுறான். அவங்க ரெண்டு பேரும் இவனை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு நிமிஷம் என்ன நடக்குதுன்னு சுத்தமா புரியல. நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்ட்ஸ் சமாளிச்சுட்டு திரும்பலான்னு பாக்குறான். பார்த்தா இவனோட ஓனரோட பொண்ணு இவனை கத்தியால குத்திடுறா. அவளை சமாளிச்சுட்டு வில்லன் அடிக்கலாம் ஓடி வரான். பார்த்தா இவனோட முதலாளி கரண்ட் ஷாக் கொடுக்கிற ஒரு மிஷினை வச்சு இவனை அடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இவர் தலைக்கு நடுவுல 2 கம்பி இருக்கு. அந்த கம்பிய பொளந்துட்டு வந்து இவன் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ அவனை போட்டு அடிடி நடிக்கிறான். ஆனா அவனோட முதலாளியோட நிலைமை மோசமாயிட்டே இருக்கு. முதலாளிய காப்பாத்தலான்னு பாக்குறான். ஆனா முதலாளி தான் கையில இருந்த ஷாக் மிஷினை வச்சு இவனுக்கு ஷாக் கொடுக்க 2 பேரும் ஒட்டி தானே இருக்காங்க. இவன் மேல படுற அத்தனை கரண்ட்டுமே அவர் மேல அப்படியே பாஸ் ஆயிருது. நம்ம ஹீரோவும் இப்ப அப்படியே மயக்கம் போட்டு விழுகிறான். இப்போ இங்க இருந்து கட் பண்ணா இவனை ஸ்ட்ரக்சர்ல வச்சு தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா இவன்
இவனுக்கு உடம்பு சீக்கிரமாவே சரியாயிருது. ஹீரோட பவரே இதுதான். நம்ம ஹீரோக்கு ஹீலிங் பவர் ஜாஸ்தி. அவன் உடம்பு எவ்வளவு அடிபட்டாலும் அவன் உடம்பு சீக்கிரமா சரியாயிரும். இப்போ இவனுமே எந்திரிச்சு அவன் முதலாளிய கொண்டு போய் ஐசியூல சேர்க்கிறான். பார்த்தா அவங்க முதலாளி அங்கேயே செத்து போயிட்டாரு. நம்ம ஹீரோவால இத ஏத்துக்கவே முடியல. ஆனா இதே சமயத்துல இப்ப நம்ம வில்லனை காட்டுறாங்க. நம்ம வில்லனுக்கு சரியான காண்டாகுது. எல்லாரையுமே என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும், அவனை மட்டும் ஏன் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, அவனை கொல்லாம விட மாட்டேன்னு இவன் ரிவெஞ்சுக்கு ரெடியாரான். இப்ப அப்படியே முதலாளியோட ஃபியூனரல காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அந்த ஃபியூனரலுக்கு வந்து முதலாளிய பார்த்து உங்க சாவுக்கு யாரு காரணமோ அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் சேர்ந்து அந்த அடகு கடைக்கு போறாங்க. அடகு கடையில சிசிடிவி கேமரா இருக்கு. அந்த கேமரால வில்லன் அந்த கடைக்குள்ள வந்தது இவங்களுக்கு என்னெல்லாம் பண்ணாங்கன்னு எல்லா எவிடன்ஸுமே இருக்கும்ல. அவன் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு கடைக்குள்ள போய் ஃபுட்டேஜ செக் பண்ணி பார்த்தா கேமராவோட ஃபுட்டேஜ்ல எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஹீரோட ஃப்ரெண்ட்ஸுமே டேய் நீ சொன்னதெல்லாம் உண்மைதான் போல இருக்கு, நானே உன்னை அடிக்க வந்திருக்கேனே, இவனை நம்ம சும்மா விடக்கூடாது, வாடா போய் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு இவங்க வெளியே போகும்போது கேமராவை பாக்குறாங்க. பார்த்தா வில்லன் வாசல்ல நின்னுட்டு இருப்பான். இத பார்த்த உடனே இவங்க பயங்கரமா பயந்து போயிடுறாங்க. ஆனா வில்லன் இவங்களை அடிக்கிறதுக்காகவே நிறைய பேர்த்த வசியம் பண்ணி வச்சிருக்கான். வந்த அத்தனை பேருமே கடையை உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் பயந்து போய் பேக் டோர் வழியா வெளியே ஓட ட்ரை பண்றாங்க. இவங்க இந்த மாதிரி தப்பிச்சு போகும்போது தான் நம்ம ஹீரோ நோட் பண்றான் ஃபுட்டேஜ் எல்லாமே உள்ளதா இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வந்துறேன்னு அவன் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேத்தையும் முன்னாடி அனுப்பி வச்சுட்டு இவன் திருப்பியும் அந்த கடைக்குள்ள போறான். வில்லனோட கேங்கும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸையும் ஹீரோவையும் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ கடையோட ரூஃப் மேல அவங்களுக்கு தெரியாம உட்கார்ந்துட்டு இருப்பான். ஹீரோ நின்னுட்டு இருக்கிற ரூஃப் மேல கரப்பாம்பூச்சிக்கு மருந்து வச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோ அந்த மருந்து தாள மிதிக்க வில்லன் கண்டுபிடிச்சிடறான் ஹீரோ மேலதான் இருக்கான்னு. இப்போ வில்லனோட அடியாட்கள் எல்லாமே இவன் அடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ ஒரு ஜம்ப போட்டு அங்கிருந்து வெளியே ஓடி போயிடுறான். அவன் கார் எடுத்துட்டு இப்ப அப்படியே கிளம்புறான். நம்ம வில்லனும் நம்ம ஹீரோ அடிக்க வர நம்ம ஹீரோவுமே அவன் காரை வச்சு வில்லன் அடிக்க துரத்திக்கிட்டு இருக்கான். வில்லனுக்கு தான் கட்டக்காலாச்சு, ஓட முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ ஒரு முட்டு சந்து வர நம்ம ஹீரோவுமே வில்லனை பார்த்து எதுக்காக என் பாச கொன்ன, உன்னால அவரை திருப்பி தர முடியுமா, திருப்பி தர முடியாதவங்கள என்ன வெண்ணைக்கு கொல்றேன்னு அவனை புடிச்சு திட்டிக்கிட்டு இருக்கான். ஆனா இதே சமயத்துல வில்லனை பண்றானா அங்கிருந்து சில பேர்த்த மேனிபுலேட் பண்ணி நம்ம ஹீரோவை போட்டு பொழக்க ஆரம்பிக்கிறான். வில்லன் பக்கத்துல இருந்த ஒரு பாட்டில உடைச்சு ஹீரோவை குத்தலான்னு பிளான் போட்டுட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோ கடையில இருந்து அந்த ஷாக் அடிக்கிற மிஷினை எடுத்துட்டு வந்திருப்பான். நம்ம ஹீரோ வில்லனுக்கு கரண்ட் ஷாக் கொடுக்க நம்ம ஹீரோவை பிடிச்சு வச்சவங்க எல்லாமே கான்சியஸ்க்கு வந்துடுறாங்க. வில்லனை இப்போ மயக்கம் போட்டதுனால நம்ம ஹீரோ அவனை அப்படியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு போறான். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நடந்த அத்தனை விஷயத்தையும் சொல்லி இந்த டேப்பை பார்த்தா எல்லாமே புரியும்னு டேப்பையும் அவங்க கையில கொடுத்துறான். ஆனா போலீஸ் அந்த டேப் எல்லாம் பார்க்காம வில்லங்கிட்டே போய் தம்பி இந்த மாதிரி பண்ணியாப்பா அப்படின்னு கேட்க வில்லன் சும்மா இருப்பான். வில்லன் போலீஸ்காரங்களே வசியம் பண்ணி அவங்க துப்பாக்கிய வச்சு ஹீரோவை சுட ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ எப்படியோ போலீஸ்காரங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வெளிய வில்லனை தேடி அப்படியே ஓட ஆரம்பிக்கிறான். பார்த்தா வில்லன் ஒரு மெட்ரோ ஸ்டேஷனுக்குள்ள ஓடி போயிருப்பான். நம்ம ஹீரோவும் அவனை துரத்திட்டே போக நம்ம வில்லன் அங்கிருந்து எல்லாத்தையுமே வசியம் பண்ணி நம்ம ஹீரோவை அடிக்க சொல்ல அவங்க எல்லாரும் போட்டு நம்ம ஹீரோவை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோ அவங்க எல்லாத்தையும் தள்ளிட்டு மறுபடியும் வில்லன் அடிக்க ஓடி வந்தா வில்ல இப்ப என்ன பண்றானா ஒரு அம்மா தன்னோட கை குழந்தையோட அங்க நின்னுட்டு இருப்பாங்க. அவங்கள வசியம் பண்ணி அவங்க குழந்தைய ட்ரெயினை நோக்கி தூக்கி வீச சொல்றாங்க. இத பார்த்து நம்ம ஹீரோ அந்த குழந்தையவன் காப்பாத்த போக இவனுக்கு சரியான அடி. இவனுக்கு இவ்வளவு அடி விழுந்திருந்தாலும் அந்த குழந்தையவன் எப்படியோ காப்பாத்திடுறான். குழந்தைய காப்பாத்திட்டு பாக்கணுமே மண்டை ஃபுல்லாமே ரத்தம் தான், ரத்தம் பீச்சிட்டு அடிக்குது. இப்ப நம்ம வில்லனுமே ஹீரோவை பார்த்து அவன் நெஞ்ச பாக்குறான். ஹார்ட் பீட் சத்தம் இல்ல அப்படின்னு தெரிஞ்ச உடனே செத்து போயிட்டான்னு வில்லன் இப்ப அப்படியே அங்கிருந்து போயிடுறான். இப்ப இதே சமயத்துல ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ ஒரு கடையில காட்டுறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்த அத்தனை சண்டையுமே டிவி நியூஸ்ல வந்திருக்கும். இப்ப அதை பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்டை தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதே சமயத்துல நம்ம ஹீரோ எப்படி தேடிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி தான் வில்லனையும் தேடிட்டு இருக்காங்க. வில்லன் இப்ப அவனோட ஹோட்டல் ரூமுக்கு போறான். பார்த்தா அந்த ரூம் ஃபுல்லாமே போலீஸ்காரங்களா இருக்காங்க. இப்ப நம்ம வில்லன் அத்தனை பேத்தையுமே வசியம் பண்ணிடுறான். அந்த ரூம்ல இருந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த டாய் ஃபிகரிங்க மட்டும் எடுத்துட்டு இப்ப அவன் அங்கிருந்து கிளம்புறான். இப்ப நம்ம ஹீரோவை அவன் வேலை பார்த்த எறும்பு கடையில காட்டுறாங்க. ஹீரோட ஃப்ரெண்ட்ஸுமே ஹீரோவை பார்த்து டேய் தயவு செஞ்சு அவன் பிரச்சனையில நீ இதுக்கு மேல மூக்கு நலிக்காத, ஒரு வாட்டி போனதுக்கே உன் உசுறு போற மாதிரி ஆயிடுச்சு, போலீஸ் இதை பாத்துக்குவாங்க, நீ இதை கண்டுக்காத அப்படின்னு சொல்ல என்னதான் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் இப்படி சொன்னாலும் நம்ம ஹீரோ அவனை சும்மா விடக்கூடாதுன்னு சொன்ன அடுத்த செகண்டே வில்லனை தேடி இப்ப அப்படியே அவங்க ரோட்ல போக ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோவும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா இவங்க அடகு கடையில தானே வந்து இவன் பணத்தை
ஆட்டிய போட்டான். அதே மாதிரி இந்த ஊர்ல இன்னும் நிறைய அடகு கடை இருக்குல்ல, அந்த கடைக்கெல்லாம் போய் இந்த மாதிரி ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கான்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அங்க இருந்து யாரும் பெருசா பதில் சொன்ன மாதிரி தெரியல. இப்ப இங்க இருந்து கட் பண்ணா நம்ம வில்லனை காட்டுறாங்க. வில்லன் என்ன பண்றானா, ஒரு பேங்க்குக்கு போய் அங்க இருந்து எல்லாத்தையுமே வசியம் பண்ணி ஒரு பையில ஒரு பெரிய அமௌண்ட்டை போட சொல்றான். ஹீரோவையும் அவன் ஃப்ரெண்ட்ஸையும் காட்டுறாங்க. ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் ஹீரோ ஹெல்ப் பண்றதுக்காக நிறைய ஆயுதத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோவை பார்த்து அவன் தன்னோட கண்ணை வச்சுதானே நம்ம எல்லாத்தையுமே வசியம் பண்றான். நான் கண்டுபிடிச்சிருக்கிற இந்த கண்ணை ஃபயர் பண்ணோம்னா ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் ஏற்படும். அந்த வெளிச்சத்துல கண்டிப்பா அவனோட கண் பார்வை ஒரு நிமிஷம் போகும். அதுக்குள்ள எதையாவது பண்ணி அவனை நம்ம பிடிச்சிடணும். இப்போ இங்க இருந்து கட் பண்ணா போலீஸ்காரங்க வில்லனோட அம்மா வீட்டுக்கே வந்துடுறாங்க. அங்க வந்து வில்லனை தேடிட்டு இருக்கும் போது அவங்க அம்மா கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விதத்துல நம்ம வில்லன் அந்த இடத்துக்கு வரான். அவங்க அம்மாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா நம்ம வில்ல வந்தா என்ன பண்ணுவான், எல்லாத்தையுமே சீம் பண்ணிடுவான்ல. எல்லாருமே பேரஞ்ச மாதிரி அப்படி நின்னுட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்க அம்மாக்கு கண்ணுல இருந்து தண்ணி வந்துட்டு இருக்கு. அவங்க அம்மா மேல இருந்த கோவத்துல அவங்க அம்மாவை சுட்டுத்தலான்னு பாக்குறான். என்ன இருந்தாலும் அம்மால, அதனால பேங்க்ல ஆட்டிய போட்ட அத்தனை பணத்தையும் அவங்க அம்மாட்டியே வச்சுட்டு அங்கிருந்த எல்லா போலீஸ்காரங்களையும் கூட்டிட்டு இப்ப அப்படியே வெளியே போறான். அங்கிருந்த எல்லா போலீஸ்காரங்களுமே அங்கிருந்து ஒரு டிரைனேஜ்ல விழுந்து தற்கொலை பண்ண வைக்கிறான். இத பண்ணிட்டு வில்ல அங்கிருந்து போக வில்லனோட அம்மா வில்லனை தேடி ரோட்டுக்கு வந்து பாத்துட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே நம்ம ஹீரோவையும் அவன் ஃப்ரெண்ட்ஸையும் காட்டுறாங்க. வில்லனை தேடி ரோட்ல அலைஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே இருட்டாயிருது. நம்ம ஹீரோ லைட்டா கண்ணசறான். கண்ணை முழிச்சு பார்த்தா ஹீரோவோட ஆப்பிரிக்கன் ஃப்ரெண்டு பைத்தியம் முடிச்ச மாதிரி அவங்களை அடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. பார்த்தா வில்லன் இவங்களுக்கு மேல இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட்ல தான் இருப்பான். இப்ப நம்ம ஹீரோ இத பாத்துறான். அவன் ஃப்ரெண்ட பார்த்து டே இங்கேயே இருடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அபார்ட்மெண்ட்குள்ள வில்லனை தேடி அப்படியே போக ஆரம்பிக்கிறான். ஆனா அங்க நிறைய மக்கள் போகும்போதே வசியமாய் நிக்கிறாங்க. நிறைய பேரு வில்ல என்ன பேசுவானோ அத ஹீரோவை பார்த்து பேசுறாங்க. நம்ம ஹீரோ பார்த்துமே என்கிட்ட நீ மோதி இருக்க கூடாது, இப்போ ஒன்னால பாரு இங்க இருக்கிற அத்தனை பேரும் சூசைட் பண்ணிக்க போறாங்கன்னு அங்க இருந்து எல்லாருமே அபார்ட்மெண்டோட எட்ஜ்ல வந்து நிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நம்ம ஹீரோ அந்த மாதிரி பாத்துட்டு இருக்கும் போது நிறைய பேரு மேல இருந்து குதிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பாவும் நம்ம இனிமே இங்க இருந்தோம்னா மித்தவங்களை சாகடிச்சிருவாங்கன்னு இப்ப அங்கிருந்து ஓடி போயிடுறான். இப்ப வில்லனுமே ஹீரோவை துரத்திக்கிட்டு ரோட்டுக்கு வந்து பாக்குறான். பார்த்தா ரோட்ல நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் வில்லனை பிடிக்கிறதுக்காக பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வில்லனை பார்த்த அடுத்த செகண்டே இவங்க உருவாக்கி இருந்த பிஸ்டலை அவனை நோக்கி சுடுறாங்க. இப்ப அந்த இடமே அப்படியே புகமூட்டமாகுது. அவனால இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு இவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம வில்ல எனக்கு இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லைன்னு அவங்க ரெண்டு பேத்தையுமே வசியம் பண்ணி பிணைய கைதிகளா கடத்தி வச்சுக்கிறான். இப்போ இது நடந்த கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோ அவன் ஃப்ரெண்ட்ஸ் இருந்த அந்த இடத்துக்கு வந்து பாக்குறான். அவன் ஃப்ரெண்ட்ஸை கண்டிப்பா அந்த அடகு கடைக்கு தான் கூட்டிட்டு போயிருப்பான்னு நம்ம ஹீரோக்கு நல்லா தெரியும். இப்போ ஸ்ட்ரைட்டா அவனுமே அடகு கடைக்கு போய் பார்த்தா வில்லன் அவன் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸையுமே தூக்கு போற நிலைமையில தொங்க விட்டுட்டு இருப்பான். இதை பார்த்து நம்ம ஹீரோ இருந்துச்சும் பயந்து போயிடுறான். வில்லனுமே உன் ஃப்ரெண்ட்ஸை விடணும்னா நீ தூக்கு போடு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவுமே தூக்கு போட்ட நிலைமையில தொங்கிட்டு இருக்கான். ஆனா அப்போ கூட ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் இவன் ரிலீஸ் பண்ணவே இல்ல. நம்ம ஹீரோமே வில்லனை பார்த்து டேய் உனக்கு என்னதாண்டா வேணும், எதுக்காக என்ன இப்படி பண்ற, தயவு செஞ்சு என்ன விட்டுருன்னு ரொம்ப கெஞ்சி பாக்குறான். ஆனா வில்லன் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேத்தையுமே தான் வசியத்துல இருந்து விடுவிக்கிறான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருமே ஹீரோவை பார்த்து டே ப்ளீஸ் டா தயவு செஞ்சு என்ன எப்படியாவது காப்பாத்து, எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு கதறிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே பயங்கர பயத்துல இருக்க இவங்க இந்த மாதிரி பயந்துட்டு இருக்கும் போது வில்லன் அவ ரெண்டு ஃப்ரெண்ட்ஸையுமே தூக்கு போட வைக்கிறான். ரெண்டு பேரும் வழியில துடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் என்ன விடு அப்படின்னு கத்திட்டு இருக்கும் போது ஹீரோவையும் தூக்கு போட வச்சிடறான். இப்ப நம்ம ஹீரோ அவன் உயிருக்கும் போராடிக்கிட்டு இருக்கான். அவன் ஃப்ரெண்ட்ஸ எப்படிடா காப்பாத்தலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி தொங்கிட்டு இருக்கும் போது ரூஃபுக்கு மேல கரப்பாம்பூச்சி கொல்றதுக்காக மருந்து வச்சிருந்திருப்பான்ல, அந்த இடத்துலயே ஒரு கத்தி இருக்கும். அந்த கத்திய காலால் எட்டி உதச்சு அதை எப்படியோ கஷ்டப்பட்டு பிடிச்சு அவன் ரோப்ப அத்துறான். அத்துட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்தலான்னு பாக்குறான். ஆனா இவன் காப்பாத்துறதுக்குள்ளேயே அவன் ஃப்ரெண்ட்ஸ் அவனை விட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ நினைச்சு பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறான். வில்லனை கொன்னே ஆகணும்னு ஒரு முடிவு பண்றான். ஆனா நம்ம ஹீரோ வெளியே வந்து வில்லனை கண்டுபிடிக்கிற இதே நேரத்துல வில்லன் என்ன பண்ணிருப்பானா, ஹீரோவோட முதலாளியோட பொண்ண வில்லன் கடத்தி வச்சிருப்பான். இப்ப நம்ம ஹீரோவுமே வண்டி எடுத்துட்டு வந்து வில்லனை இப்ப அப்படியே துரத்த ஆரம்பிக்கிறான். இவங்களுக்குள்ள இந்த மாதிரி சேஸ் போயிட்டு இருக்கும் போது வில்லன் என்ன பண்றானா, ஹீரோ காருக்கு பின்னாடி வந்துட்டு இருந்த அத்தனை பேத்தையுமே மயக்கி நம்ம ஹீரோ மேல மோத விடுறான். நம்ம ஹீரோ இதெல்லாம் கஷ்டப்பட்டு சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு பாவும் என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனா இப்ப வில்லனுக்கு அவன் பவரை ஓவர யூஸ் பண்ணானா என்னன்னு தெரியல. அவன் கண்ணை இப்ப அப்படியே மங்களா தெரிய அவனால ஒண்ணுமே பண்ண முடியாம ஒரு இடத்துல போய் காரை விட்டுறான். நம்ம வில்லனோட தலையில சரியான அடி. நம்ம ஹீரோ கிட்ட வரத நம்ம வில்லன் பாத்துறான். இவன் கிட்ட நம்ம தோத்து போயிடக்கூடாதுன்னு இப்ப வில்லன் என்ன பண்றானா,
இவன் கிட்ட நம்ம தோத்துறக்கூடாதுன்னு அவனோட ஃபுல் பவரையும் வச்சு ரோட்ல போயிட்டு இருந்த அத்தனை காரியமே மைக்கிடுறான். ரோட்ல போயிட்டு இருக்கிற அத்தனை காரியமே நம்ம ஹீரோவை நோக்கி திருப்பி விட நம்ம ஹீரோ என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் சொன்னது ஞாபகத்துக்கு வருது. இவங்க ட்ரக்க கொஞ்சம் மாடிஃபை பண்ணிருப்பாங்கல்ல, ஒரு பட்டன் அமுத்துனா அது புயல் வேகத்துல போகுது. நம்ம ஹீரோ நல்ல வேலையா வண்டி மேல படாம அவன் தப்பிச்சிடறான். இப்ப நம்ம வில்லன் ஹீரோ தப்பிச்சிட்டான்னு தெரிஞ்ச அடுத்த செகண்டே முதலாளியோட பொண்ணை கூட்டிட்டு ஒரு அபார்ட்மெண்டோட மாடிக்கு போறான். நம்ம ஹீரோயும் இப்ப அவனை துரத்திட்டு அந்த மாடிக்கு வரான். வில்லனை பார்த்த அடுத்த நிமிஷமே ஹீரோ அவனை போட்டு மொத்துன்னு மொத்தறான். என்ன தைரியம் தான் என் ஃப்ரெண்ட்ஸே சாகடிப்ப சாகுன்னு அவனை போட்டு சாத்துன்னு சாத்த வில்ல நம்ம ஹீரோவை பார்த்து அங்க பாருடா அப்படின்னு சொல்ல ஹீரோவோட முதலாளியோட பொண்ண மாடியோட உச்சியில நிக்க வச்சிருப்பான். என்ன ஏதாவது பண்ணினா கண்டிப்பா அவளை கீழே தள்ளி போட்டுருவேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவுமே ப்ளீஸ்டா அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதுன்னு இவன் கிட்ட கெஞ்சிட்டே இருக்கான். கெஞ்சிட்டு அப்படியே இவன் கிட்ட வர இப்ப நம்ம வில்ல என்ன பண்றானா அவன் கிட்ட இருந்த துப்பாக்கி எடுத்து ஹீரோவை சுட்டு தள்ள ஆரம்பிக்கிறான். ஹீரோ இப்ப அப்படியே கீழே விழுக நம்ம வில்ல ஹீரோ மேல இருந்த கண்ல ஹீரோவை போட்டு பொலன்னு பொழக்கிறான். நம்ம ஹீரோவை வில்ல கன் பாயிண்ட்ல வச்சு மிரட்டிட்டு இருக்கான். ஹீரோ நம்ம செத்தாலும் கண்டிப்பா நம்ம முதலாளியோட பொண்ண இவன் கொன்னுருவான். இவன் உயிரோட இருந்தானா எத்தனை பேத்த கொல்லுவான்னு தெரியாது. இதை விட்டா வேற வழி இல்லைன்னு வில்லனை கட்டி பிடிச்சிட்டு மாடியில இருந்து குதிக்கிறான். 2 பேருமே இப்ப அப்படியே கீழே குதிச்சு 2 பேருமே செத்து போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டினா நம்ம வில்லன் ஃபுல்லா செத்து போயிட்டான். ஆனா கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோக்கு கான்சியஸ் வந்துருது. நம்ம வில்லனுக்கு ரொம்ப பிடிச்ச பொம்மை கீழே கிடக்கும். அந்த பொம்மைய நம்ம ஹீரோ எடுத்து வச்சுக்கிறான். இப்ப அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு காட்டினா நம்ம ஹீரோ வீல் சேர் மூலமா தான் நடமாடிக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு அவ்வளவு அடிபட்டு இருக்கும். இங்க முதலாளியோட பொண்ணை காட்டுறாங்க. முதலாளியோட பொண்ணுக்கு ஏரோசஸ் ஆகணும் தான் ரொம்ப நாள் ஆசை. ஒரு வழியா அவளுமே ஏரோசஸ் ஆயிட்டா. இப்போ நம்ம ஹீரோவும் முதலாளியோட பொண்ணும் பேசிக்கிட்டே இருக்கும்போது ட்ரெயின் ட்ராக்ல ஒரு குழந்தை விழுந்து கிடக்கும். இப்ப ட்ரெயினும் அதை நோக்கி வந்துட்டு இருக்கு. எப்படியாவது காப்பாத்துங்கன்னு அங்க இருந்தவங்க எல்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க. ட்ரெயினும் கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட வர நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா வீல் சேர்ல இருந்து எந்திரிச்சு அந்த குழந்தைக்கு எதுவுமே ஆகாம நம்ம ஹீரோ காப்பாத்திடுறான். நம்ம ஹீரோவுமே நல்லாயிட்டான். இங்கேயே இந்த திரைப்படம் ஒரு முடிவுக்கு வருது. இந்த திரைப்படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோல வந்து உங்களை பாக்குறேன். பாய்.